எல்லையில் நின்றுடும். அதுக்கு மேலே எந்த வாகனமும் உள்ள வராது. நம்ம காலு தான் என்ன செய்யணும்? நம்ம காலு தான் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்ப என்ன செய்யணும்? எனக்கு கால் வலி இருக்கே, எனக்கு கை வலி இருக்கே, இடுப்பு வலி இருக்கேன்னு இந்த வலி பல இருக்கும். அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நீங்க நுழைஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அல்லவா நீங்கள் எல்லாம்? யாருடைய விருந்தாளி? ஒரு டாக்டர், பெரிய சீஃப் டாக்டர், நமக்கு ரொம்ப சொந்தக்காரரு, உடம்பு முடியாம அவர் வீட்டுக்கு விருந்து போயிருக்கோம். ஐடியா கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? லோ மெடிசன் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? அகில உலகத்தின் அதிபதியாகிய ரப்பல் ஆலமீனாகிய மருத்துவனுடைய வீட்டுக்கு போறோம். நம்ம எல்லா வழிகளும் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க கால் வைக்க அதுக்கு பின்னாடி தெரியும். எங்க கூட்டத்துல 78 வயசு உள்ளவரும் அதிகாரி வந்தார். 78 வயசு. இங்க இருந்து போகும்போது என்ன பண்ணி பாருங்க, அது இப்படிதான் நடக்குது. நடக்கும் போது அவருக்கு கை கால் வந்து சரியா வைக்க முடியாம அவ்வளவு தள்ளாடி நடந்தார். இவர் எப்படி உம்ரா செய்வாரு அப்படின்னு நாம இங்க நினைச்சோம். ஆனா இந்த காபத்துக்குள்ளாவுல போய் காபாவை பார்த்து முடிச்சு அதுக்கு பின்னாடி உள்ள அமல்ல பார்த்தா சரியா 20 வயசுள்ள ஒரு மாலிபர் எவ்வளவோ ஆக்டிவா செயல்படுவாரோ அந்த மாதிரி எல்லா இடத்திலையும் நம்பர் 1 முன்னாடி. இந்த ஹரமுக்குள்ள வந்த உடனே வாலிபுக்குள்ள ஆயிட்டீங்க போல இருக்கு. ஹஸ்ரத் அல்லாஹ்ட்ட வந்து கேட்ட உடனே இந்த செய்தி பார்க்கிற ஹதீஸ் நம்ம உம்ரா கிளாஸ்ல வந்து ஹாஜிகளுக்கு ஹஜ் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறது. சலுல்லாஹ் ஆஃபியா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த பயணத்திற்கு ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ நீங்க புறப்படுறீங்கன்னு சொன்னா முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது, ஐயா யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு. எதை கேட்கணும்? எனக்கு நல்ல ஆபியத்தை கூட அல்லாஹ், நல்ல ஆரோக்கியத்தை கூட அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பயணத்தில் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? நல்ல ஆரோக்கியத்தை கூட அல்லாஹ், நல்ல அமல் செய்யறதுக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஆபியத்தை ஆரோக்கியத்தை கேட்கணும். எப்போ துவா செஞ்சாலும் இதை கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் கேட்டுட்டு அவர் காபத்துல்லாவை முதல்ல நீங்க பார்க்கிறப்ப எந்த துவாவெல்லாம் கேட்கிறீங்களோ அது அப்படியே அந்த வினாடி ஸ்பாட்ல கபூல் எழுதி வச்சுக்கணும். காபாவை பார்த்த உடனே என்ன துவா கேட்கிறீங்களோ அந்த துவா உடனே கபூல். அதான் ரசூலுடைய உத்தரவாதம். என்ன கேட்கறாங்க இருக்கிறீங்க? இப்போ ஒரு 5 கோடி தான் இருக்குது. மௌத்தாவுக்கு முன்னாடி ஒரு 50 crores எப்படி ஆகுது? ஒரு 50 கோடி, ஒரு 50 கோடி சம்பாதிச்சுட்டு தான் இந்த துனியாவுக்கு போகணும். எல்லாம் ரொம்ப சிரிக்கிறாங்க. தப்பா சொல்லிட்டணும் இல்லை, தப்பா சொல்லிட்டணும்னு அதுமா என்ன எங்களை சொல்லலன்னு பார்க்குறீங்களா? இப்போ இருக்கிறது 50 பவுன் தான் இருக்குது. மௌத்தாவுக்கு முன்னாடி ஒரு 250 பவுனாவது சேர்த்து இருக்கிறது. அதற்கு வேற முதல்ல காபத்துல்லாஹ் பார்த்தோன்னே கேட்கிற துவா எல்லாம் கபூலான்னு சொல்லிட்டாரு. போன உடனே வெளுத்து வாங்கிட வேண்டியதான், எல்லாத்தையும் கேட்க வேண்டியதான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறாங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, யா அல்லாஹ் எனக்கு உலகத்தில் அதை கொடு, இதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு எல்லாம் கேட்பாங்க. அல்லாஹ் கொடுத்துருவாங்க. இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலேயும் எல்லாம் நல்லதே எனக்கு கொடு யா அல்லாஹ், நாளை ஆகிரத்தினுடைய நனவுகள் அனைத்தையும் எனக்கு கொடு யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிற அல்லாஹ் என்ற என்னிடத்திலே கேட்பார்கள். முதல்ல கேட்டாங்களே இல்லையா, உலகத்தை மட்டும் எனக்கு குடுன்னு கேட்டாங்களே, அவங்களுக்கும் கொடுத்துடலாம். ஆனா மறுமையில் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ரெண்டாவது உலகத்தில் உள்ளது நல்லதையும் கொடு, ஆகிரத்தினுடைய நல்லது கொடு. ஆகிரத்துடைய நல்லது என்னங்க? சொர்க்கம். ஆகிரத்துடைய கெட்டது என்னங்க? நரகம். ஆகிரத்துடைய நல்லது என்னங்க? எப்போ அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆகிரத்துடைய நல்லது என்ன? எப்போ ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாங்க ஆகிரத்துடைய நல்லது. அப்ப ஆகிரத்தினுடைய மறுமையினுடைய நல்லதையும் கொடு, நரகத்திலிருந்து பாதுகாத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய அடியார் இருக்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ காபாவை பார்த்த உடனே நீங்க கேட்கிறது உலகம் சம்பந்தப்பட்டது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கிடைக்கும். மறுமை சம்பந்தப்பட்டது கேட்டாலும் கிடைக்கும். அப்ப நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். என்ன கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ்?
சொல்லுங்க. நாஜி பார்க்குறோம். நான் அதில் முதல்ல காபாவை பார்க்கும்போது நான் இதை கேட்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய கல்வியில் பொங்கி வரக்கூடிய ஒரு ஆசையை சொல்லுங்க பார்ப்போம். காபாவை முதல்ல பார்க்கும்போது கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதுக்காக அங்கே போய் நின்ற உடனே எல்லாம் என் வீட்டுக்கு பக்கத்தில் இவன் நான் கட்டியிருக்கிறது 1 கோடியில் கட்டியிருக்கிறேன், இவன் 1.25 கோடியில் வீட்டை கட்டியிருக்கிறான், சீக்கிரம் அது இடிஞ்சு குடிஞ்சு கீழே விழுந்துடட்டும் அப்படின்னு அங்கே போய் கேட்டீங்கன்னா உங்கள் மண்ணிலையும் போட்டு விடுவேன் படலாம். இதை கேட்கவா நீ இங்கே வந்தல அதல்ல, நல்ல காரியங்கள் நல்ல மனுஷன் ஞாபகம். அம்மாட்ட போய் கேட்கறது என்ன? அடுத்தவருடைய சாபத்திற்காக அழிவுக்காக அல்ல கேட்கணும். எந்த அழிவுக்கு? நம்ம நாட்டினுடைய நலவுக்கும் அழிவுக்கும் கேட்கணும். இருக்கா இல்லையா? இன்னைக்கு முஸ்லிம்கள் இந்தியாவில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா தெரியாதா? கேட்கணும். இவர்களின் மூலமாக நமக்கு இந்த சமுதாயத்திற்கு லாபம் இருக்குமானால், கயிறு இருக்குமானால் இவர்களை இவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அழிவு இருக்குமானால், இவர்களும் இதே குஃபரில் காஃபிராகத்தான் இருந்து நாசமாவார்கள் என்று இருந்தால், இவர்களுடைய அந்த அழிவிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாத்து அவர்களை அழித்து விடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. பாக்கி உண்டான விஷயங்களில் நம்ம சொந்த பத்தம் அப்படி உறவுகள் அவங்களுக்கு எதிராக எல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது என்பது அந்த துஆவை வேண்டாம். எல்லா செயல்களுக்காக வேண்டி கேட்போம், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். இப்போ என்ன கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ்? பரம்பரைக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடு, நல்ல காரியம் அல்ஹம்துலில்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு, நல்ல காரியம். ஹெல்த் நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல துவா. சரி, இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு சிந்தனைகள் வருது இல்லையா? கஅபத்துல்லாஹ் முதல்ல பார்க்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ், நான் உன் வீட்டுக்கு முன்னாடி ஒண்ணுமில்லாத மிஸ்கின். யாருங்க? பாருங்க இந்த கை எப்படி இருக்கு. நீ இதுல இந்த பிச்சைக்காரனுடைய இந்த கையில நீ பிச்சை போட்டாதான் இந்த பிச்சை கைக்காரனுடைய நிறமும் அல்லாஹ் உன்னிடத்துல பிச்சை கேட்கிறேன் அல்லாஹ். ஒண்ணுமில்லாதவன் இஹ்ராமுடைய ஆடைகள் எல்லாம் கொடுத்து அழுக்கு படிந்து புழுதியும் வேர்வையும் படித்திருக்கும் அந்த துணியோடு அல்லாஹ் முன்னாடி கேட்கக்கூடிய துவா. வாழ்க்கையில் எத்தனை கோடி பாவங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, கண்ணின் மூலமாகவோ, காதின் மூலமாகவோ, நாவின் மூலமாகவோ, கல்வின் மூலமாகவோ, உடல் உறுப்புகளின் மூலமாகவோ நாம் அறிந்தோ அறியாமலோ எத்தனை கோடி பாவங்கள் செய்திருப்போம். அல்லாஹ்விடத்தில் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு அந்த நேரத்திலே கேட்பதோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், யா அல்லாஹ், உன் வீட்டுக்கு முன்னாடி நின்று நான் துஆ செய்கிறதே, இந்த துஆவை நீ கபூல் செய்வதை போன்று என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் எப்பெல்லாம் எங்கெங்கிருந்தெல்லாம் ஒரு இடத்தில் கையேந்தி வேணும், அந்த இடத்தில் எல்லா இடத்திலும் என்னுடைய துஆவை நீ என்ன செய்யணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நீங்க ஹரமுக்கு போயிட்டு வந்துருவீங்க, 15 நாளையில வந்துருவீங்க. அதுக்கு பின்னாடி நீங்க மாஷா அல்லாஹ் ஊர்ல, பள்ளியில, உங்க வீட்டுல தொழுதுட்டு தஹஜ்ஜுல, சுஜூதுல, இஷ்ராக்ல, துஆவுல நீங்க எந்த தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு ஸலவாத் ஓதிட்டு நீங்க எப்போ அல்லாஹ்ட்ட கையேந்தினாலும் அல்லாஹ்வோட வீட்டுக்கு போய் நிக்கிற அந்த நேரத்துல உத்தரவாதம் வாங்கிடணும். என்ன உத்தரவாதம்? மவுத்து வரைக்கும் நான் எங்க இருந்து உன்னிடத்தில் துஆ செஞ்சாலும் என்னுடைய துஆவை நீ என்ன செய்யணும். சாதாரண விஷயமா இது? அதற்கு சொல்லித்தர விஷயம் அல்ல. முன்னோர்கள், மூதாதையர்கள், மகான்கள் எல்லாம் இந்த நல்ல விஷயத்தை நான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்ட்ட இப்படி கெஞ்சிட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, கேட்கறதெல்லாம் சொல்லுதான்னு சொன்னாங்க. கண் இமைக்காமல் அல்லாஹ்வுடைய கஅபாவை பார்த்து கொண்டே கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை நாம் கபூல் செய்வான். கேட்போமா இன்ஷா அல்லாஹ்? அப்ப அல்லாஹ் கேட்பதெல்லாம் தரக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு புறப்பட்டு வருகிற போது இறை அச்சம் நிரம்பியவர்களாக நம்மை அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய தக்வாவோடு புறப்படுவோம். பேருக்கு, புகழுக்கு, பெருமைக்கு, அந்தஸ்துக்கு அந்த மாதிரி பேச்சே நமக்கு வேண்டாம். நாம யாரு? அல்லாஹ்வுடைய விருந்தினர், அடியார்கள். நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அவன் நமது எஜமான். அந்த எஜமானனை தேடி நம்முடைய பல காரியங்களை பெறுவதற்காக வேண்டி புறப்படுகிற பயணம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
சொன்னாங்க, அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு துயூஃபுல்லாஹ், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போற இந்த மக்கள் அல்லாஹ் ரசூலுடைய விருந்தாளிகள் என்று சொன்னதை போன்று இன்னொரு செய்தியை சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் புறப்பட்டு செல்லுகிற ஹாஜிகளும் ஹாஜிமாக்களும் உங்களுடைய ஊரினுடைய தூது குழுவாக மக்காவுக்கு போறீங்க. இப்ப நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல மந்திரி இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஊருக்கு நம்ம மந்திரியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோமா இல்லையா எலெக்ஷன்ல? இப்ப நம்ம ஊருக்கு ஒரு தேவை. அங்க போய் நாடாளுமன்றத்துல யார் பேசுவா? யாருங்க பேசுவா? நாம பேசுவோம். நம்ம ஊருக்கு ஒரு தேவைன்னா இது யார் போய் அங்க பேசுவா? நம்ம மந்திரி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம ஊர்களிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய நாம நம்ம ஊர் மக்களுடைய தூது குழு, உங்க ஊருக்காக வேண்டி ஊர் மக்களுக்காக நீங்க எதையெல்லாம் காபாவில் கேட்பீங்களோ அல்லாஹ் அதையெல்லாம் என்ன செய்து விடுவான் தருவான் என்றார்கள் சொல்லலாம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய உம்ராவுக்கு வரக்கூடிய இந்த மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இங்கே ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வந்து நின்று கொண்டு இந்த மக்கள் யாருடைய பாவங்களுக்காக வேண்டிய எல்லாம் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். அட்வான்ஸ் துவா பாருங்க. நமக்கு நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. நம்ம யாருக்காக வேண்டி அங்க துவா கேட்க போறோமோ அவங்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வான்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க? அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் நமக்கும் நாம் யாருக்கு நாம் பாவ மன்னிப்பு தேட போகிறோமோ அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. நம் குடும்பத்திலிருந்து வஃபாத்தாகி சென்று விட்டவர்கள், நம் கணவன்மார்கள், நம் மனைவிமார்கள், நம் உறவுகள், சகோதர சகோதரிகள், உஸ்தாதுமார்கள், மஷாயிஃப்மார்கள், நம்முடைய தொலைவாக்கள், நம்முடைய முஹப்பீன்கள் யாரெல்லாம் வஃபாத்தாகி சென்று விட்டார்களோ அவர்களுடைய நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் முழுமையாக மன்னித்தருள் புரிவானாக. அருமையான மக்களே, உம்ராவுடைய பயணத்தில் இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 விதமான இஹ்ராம். நாம இப்ப என்ன செய்ய போறோம்? உம்ரா இல்லையா? உம்ரா என்ற இந்த